டாக்டர் நான் கன்சீவ் ஆயிருக்கேன். பட் நைட் ஷிஃப்ட் டியூட்டிஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த மாரி சேலஞ்சஸ் அண்ட் ரிஸ்க்லாம் பிரெக்னன்சில இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வாங்க நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு மெயின் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகுது. அவங்களோட பயாலஜிக்கல் ரிதமே வந்து மாறுபடுது. இதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிறதே பெரிய விஷயம். 2வது சேலஞ்ச் ஈட்டிங் பேட்டர்ன். நைட் ஷிஃப்ட்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராப்பரா எந்த ஃபுட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்தி டயட் இருக்காது. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க. நிறைய டீ, காஃபிஸ் இன்டேக் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவுட் சைட் ஃபுட், ஹோம்மேட் ஃபுட்டோட அவுட் சைட் ஃபுட்டும் நிறைய எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு கண்டினியூஸ் அந்த 6 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அந்த டே ஸ்லீப்ல வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அடுத்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கொடுக்குது. இதனால என்ன ரிஸ்க் எல்லாம் இருக்குது? மதருக்கு வந்துட்டு பிரெக்னன்சில ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். பிரெக்னன்சி அப்போ வர பிபி இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே இது ப்ரீடம் பெயின்ஸ் வரதுக்கு, ப்ரீடம் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பேபிஸ் வந்து ரொம்ப வெயிட் போடாம ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷன் ஏஜ், லோ பர்த் வெயிட் பேபிஸா வரதுக்கான சான்சஸும் அதிகம். அந்த ரிஸ்க் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஓவரால் ஹெல்த், அவங்க பிரெக்னன்சி ஸ்டேஜ், அவங்களோட டியூட்டி டைமிங்ஸ் அண்ட் டியூட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே பொறுத்து தான் அந்த அது